சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு கிரேவி. எண்ணெய், கடுகு, பட்டை, கிராம்பு அது எல்லாமே நான் வந்து நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். நீங்க அந்த மாரி நசுக்கி போட்டுக்கங்க. பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தக்காளி. நான் ஒரு 4 தக்காளிக்கு மேல எடுத்து பொடியா கட் பண்ணி, அதையுமே நல்லா சாஸ் லெவலுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமேட்டா உப்பு போட்டுக்கங்க. மிளகாய் தூளு, மஞ்சள் தூளு. வேற எதுவுமே வேணாம் இந்த கிரேவிக்கு. சரி இது நல்லாவே அப்படியே கிரேவி மாரி ஆகட்டும். அப்படியே நீங்க நம்ம வேக விட்டுட்டே இருந்தோம்னா, அது நல்ல கிரேவி மாரி வந்துரும். அரைக்கவே தேவையில்ல. தண்ணி ஊத்தவும் தேவையில்ல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு பட்டாணிய நல்லா நம்ம கழுவி வச்சத எடுத்து போட்டு அதில கிண்டிட்டே இருந்தேன்னா, பச்சை பட்டாணி ரொம்ப ஈஸியாவும் வெந்துரும். ஸோ அதிலேயே கிண்டிட்டே இருங்க கொஞ்ச நேரம். உங்களுக்கு இல்ல எனக்கு தண்ணியா வேணும்னா, ஒரு கிளாஸ் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி, கொத்தமல்லி, புதினா அது ரொம்ப டேஸ்ட்ட குடுக்கும் அதனால. ஸோ எவ்ளோ டேஸ்ட்டா சூப்பரா இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கும். சப்பாத்திக்கு நீங்க சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் கூட வச்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்